இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணவங்க ஒன்லி 1% தான். இந்த 1% தான் எஸ்எஸ்சியில் டாமினேட் பண்ணுவாங்க. நீங்கள் கன்சிஸ்டன்சி இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் நெக்ஸ்ட் 90 டேஸை சேஞ்ச் பண்ணும். நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஆனால் 2 நாள் கழித்து ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க. மோட்டிவேஷன் வரும், ஆனால் சடன்லி பேர்ன் அவுட் ஆகிரும். லைப்ரரி போவீங்க, ஆனால் அவுட்புட் இல்லை. ப்ராப்ளம் என்னென்னா கன்சிஸ்டன்சி இல்லாத தான். அதனால தான் நான் இந்த 90 டேஸ் டிசிப்ளின் சேலஞ்ச் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நோ 0 டேஸ், ஒன்லி ப்ராக்ரஸ். இது வந்து மோட்டிவேஷன் இல்லை, இது ஒரு சிஸ்டம். இந்த சேலஞ்சுக்கு சில ரூல்ஸ் வச்சுருக்கேன். ரூல் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ 0 டேஸ். ஒஸ்ட் டே இருந்தாலும் மினிமம் 2 hours படிச்சிருக்கணும். உங்களோட ஃபோன் ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும் அண்ட் ஃபிக்ஸ்டு வேக்கப் டைமை நீங்கள் வந்து செட் பண்ணணும். ரூல் 2, 3 pillars டெய்லி. கான்செப்ட்ஸு, ப்ராக்டிக்ஸ், ரிவிஷன். இது மஸ்ட் நீங்கள் பண்ணியிருக்கணும். ரூல் 3, உங்களுக்கான வீக்லி டார்கெட்ஸை நீங்கள் செட் பண்ணியிருக்கணும். மினிமம் வீக்லி கோல்ஸ் வந்து செட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் 2 ஆப் சொல்கிறேன். ஒன்று ஒய்பிடி, இன்னொன்று டிக் அப்படிங்கிற ஆப்பு. நான் கடைசியாக அதை பற்றி சொல்கிறேன். 3 to 4 செக்ஷனல் மார்க்ஸ் வீக்லி, 1 ஃபுல் மார்க் டெஸ்ட்டு அண்ட் கம்ப்ளீட் ரிவிஷன். இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். டெய்லி ப்ரூஃப் சிஸ்டம். நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க ப்ளஸ் எந்தெந்த டாபிக் படிச்சிருக்கீங்கன்னு நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லியும் போஸ்ட் பண்ணணும். அந்த லிங்க் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. 90 டேஸ் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா நோ எக்ஸ்கியூஸ், நீங்கள் டெய்லியும் போஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பனிஷ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டே 1 மிஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 hours நெக்ஸ்ட் டே படிக்கணும். டே 2 மிஸ் பண்ணிங்கன்னா 48 ஹவர்ஸ்க்கு ஃபோனில் வந்து யூடியூப் அண்ட் எந்த சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணக்கூடாது. டே 3 மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டே 1லேருந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணாதது எனக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் நீங்கள் வந்து என்ன ஏமாற்றலை, நீங்கள் உங்களே ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் சின்சியராக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக ஃபைனல் மெசேஜ். இந்த 90 டேஸை நீங்கள் லாங் ஜேர்னியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை 3 months கன்வெர்ட் பண்ணிவிட்டு 1 month 4 week அது மாதிரி வீக்லி டார்கெட் வச்சு ஈஸியாக படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 90 டேஸ் ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த வீடியோவில் சொன்னது எல்லாத்தையும் நானும் ஃபாலோ பண்ண போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் 90 டேஸ் நானும் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறேன்னு பார்ப்போம். டெய்லியும் நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்களும் ஜாயின் பண்ணி டெய்லியும் போஸ்ட் பண்ணுங்கள். நான் 2 ஆப் சொல்லியிருந்தேன், ஒய்பிடி ஆப், அதை பற்றி இப்போ பார்த்துடலாம். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபும் அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்க்குறோம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இருக்கும். இதில் ஹோம், டு டூ லிஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். டு டூ லிஸ்ட்டில் நான் எனக்கு எஸ்எஸ்சி படிக்கிறனால என்னோடய சப்ஜெக்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பட்டன் இருக்கும், அதை ஸ்டார்ட் பண்ணாலே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் லைவாகவே படிச்சுட்ருக்காங்க, அதையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நான் கடைசியாக ஸ்டார்ட் பண்ணதுனால என் பேர் லாஸ்ட்டில் காமிக்கும். இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க ஃபஸ்ட்டில் இருப்பாங்க. நீங்கள் படிச்சுட்டு பிரேக் எடுக்கும் போது ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், எப்போ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை வாட்டி பிரேக் எடுத்துருக்கன்னு முதற்கொண்டு இதில் வந்து காமிக்கும், உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நீங்கள் அன்றைக்கான டாபிக் பர்சன்டேஜ் அதை முடிச்சிட்டிங்கன்னா டன் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் பாதி தான் முடிச்சிருக்கீங்க, மீதி இருக்குன்னா ஹாஃப் டன் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்போ நீங்கள் எது முடிக்கிறீங்கன்னு. இந்த குரூப்பை யூஸ் பண்ணி நிறைய பேர் கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்ருக்காங்க. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே நிறைய சேலஞ்சும் இருக்கும். வேக்கப் சேலஞ்ச், எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும், உங்களுக்கு மேலே ஷோ ஆகும். வீக்லி நம்ம டெலிகிராம் சேனலில் யார் அதிக ஸ்டடி ஹார்ஸ் படிச்சிருக்காங்களோ அவங்கள வந்து ரேங்கிங் பேஸ் பண்ணி போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து வீக்லி, டெய்லி, மந்த்லி இந்த மாதிரிலாம் ஷோ ஆகும். எவ்வளோ அட்டண்டன்ஸ் அண்ட் சேட்டிங், உங்கள் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த குரூப்பில் படிக்கலைன்னா உங்களுக்கு வார்னிங் டிக்கெட் கொடுப்போம். அப்படியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி படிக்கலைன்னா உங்களை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் குரூப்லேருந்து. ஸோ கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ ட்ரை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஷோ ஆகும் ஜாஸ் அப்படிங்கிறவர் எவ்வளோ நாள் படிச்சிருக்காரு. அந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் கன்சிஸ்டன்சியாக 9 hours 10 hours அந்த மாதிரி படிச்சிருக்காரு, உங்களுக்கு ஷோ ஆகும். மேக்ஸிமம் ஃபோக்கஸ் 1 hour 15 minutes, டோட்டலாக 8 hour 15 minutes நேற்று படிச்சிருக்காரு. அது மாதிரி உங்களுக்கும் ஷோ ஆகும். இந்த குரூப்போட லிங்க் அண்ட் பாஸ்வேர்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் ஆப் பார்த்தீங்கன்னா டிக். அந்த ஆப் வந்து ரிமைண்டருக்கு தான் அதிகமாக நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் படிக்கணும் இல்லை டெஸ்ட் இருக்குது அந்த மாதிரினா நீங்கள் அந்த ரிமைண்டர் ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா குவிஸ் சேனல் இருக்குது டெலிகிராமில். அதில் டெய்லியும் வந்து மதியம் 2:30 to 3:30 அண்ட் ஈவினிங் வந்து 6 to 7 வந்து இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் டெஸ்ட்டு போயிட்டுருக்கு குவிஸ் சேனலில். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சீரியஸாக படிக்க போகிறீங்கன்னா டே 1 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணி இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாளைக்கு இல்லை. மோட்டிவேஷன் போயிடும், டிசிப்ளின் தான் இருக்கும். 90 டேஸ் கழித்து நீங்கள் ரெகுலேட் பண்ணுவீங்களா
இல்லை ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்களா? 90th டே அப்போது யார் நிற்கிறான்னு பார்ப்போம். சாய்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது.